33 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் நள்ளிரவு முதலே கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி இருக்கக்கூடிய சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, நீங்க சென்னையில எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க மழையுடைய நிலவரம் என்னவாக இருக்கு? வணக்கம் ஷாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நள்ளிரவிலிருந்தே கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 மணி நேரத்தில் 33 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது எக்மோர் மற்றும் சென்னை சென்ட்ரல் சுற்றுவர பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டி கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்துல நிலவுகிறது. இதனால இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்நிலையில் தொடர் மழை காரணமாக 19 மாவட்டங்களில பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரியில் மட்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில் தென் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வலுவிழக்க வாய்ப்பு இருக்கும் கூட என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது எனவும் நாளை மற்றும் 16, 17 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில அதிகாலையிலிருந்து தற்பொழுது வரை கனமழை, மிதமான மழை என விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் மட்டுமில்ல மேடான பகுதிகளிலும் கூட தண்ணீர் சில இடங்களில் தேங்கி இருக்கிறது. இருப்பினும் சில மணி நேரங்களிலேயே இந்த தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தக்கூடியதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இந்த வகையில அதிகாலையிலிருந்து தற்பொழுது வரை மழை பெய்து வருவதால மேகமூட்டத்துடனே காணப்பட்டு வருகிறது.